सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। திருப்பார் கடலுரை நாராயண நின் திருவடி அயலை படத்துயில் தலை குவையோ என்றுன் பதமலர் மறைத்ததோ அதனால் பற்றினேன் அழகே நின் பாதுகையே. அடிமை என்னை ஆட்கொண்டதென்னே அடியேன் நெஞ்சம் நீ கொண்டதென்னே நினைப்பாடிடவே பதமதும் தொடுத்த பற்றினேன் அழகே நின் பாதுகையே. திருமுடி பாடிட புலையன் யானும் தொழுதேற்றிடவே வேணுமே நாளும் அடியேன் கொண்டிட அடி தந்தனையே பற்றினேன் அழகே நின் பாதுகையே. பகவானுடைய திருவடியை சேவிச்சுண்டு நம்ம இத ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ராமநவமி. நம்ம எல்லாருக்கும் ராமநவமி அப்படின்னா அவரை பத்தி பேசுறதுக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நமக்கு கண்டிப்பா பத்தாது. அத்தனை விஷயங்கள் இருக்கு பகவானை பத்தி பேசுறதுக்கு. முதல்ல அவருடைய வர்ணனை அப்படின்னு சொன்னா பகவானை பார்த்து அவருடைய அழகு, சௌந்தரியம், வீரம், அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் ஸ்லாகிச்சு பேசுறதுக்கே பல ஜென்மங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அவர் பண்ண லீலைகள், இந்த ராமாயணம் எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா பல பல ஜென்மங்கள் எடுக்கணும். நம்ம அதுக்காகவே பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். பகவானே, உன்னை பாடுறதுக்கும் ஒரு ராமாயணத்தை பத்தி மட்டும் பேசுறதுக்குமே எனக்கு பல ஜென்மங்கள் கொடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு பகவானை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எப்படி ஒரு மாபெரும் சமுத்திரத்துல ஒரே ஒரு துளி எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி இப்போ நம்ம வால்மீகி ராமாயணத்துல, அதுவும் பாலகாண்டத்துல பகவான் பிறந்து அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சிறு பருவத்துல, குழந்தை பருவத்துல எப்படி இருந்தார், அப்ப என்னெல்லாம் நடந்ததுன்னு வால்மீகி சொல்றாரோ அந்த விஷயங்களை பார்க்கலாம். எதுக்காக இப்ப இந்த விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம ராமாயணம் அப்படின்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணமும் கலந்துதான் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பாக்குறோம். அதாவது கதை வால்மீகி கொடுத்தது, ஆனா அதுல இருக்கிற பல இடங்கள், பல காவியத்தினுடைய சிந்தனைகள் எல்லாமே கம்பருடைய கற்பனையால சேர்ந்தது. சோ இது ரெண்டையும் கலந்துதான் தமிழ்நாட்டுல கம்பராமாயணம் கலந்த ஒரு வால்மீகி ராமாயணத்தை பார்த்துட்டு வரோம். இதுல என்ன ஆயிடுறதுன்னா, பல கதைகள் நமக்கு அப்படியே மேம்போக்கா தெரிஞ்சுட்டு வருது. பெரியவா நிறைய பேருக்கு இந்த கதைகள் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ எங்களை மாதிரி இருக்கவா, எங்களுக்கு கீழே இருக்கவாளுக்கெல்லாம் மேம்போக்கா மேலோட்டமா தான் பல கதைகள் தெரியறதே தவிர அது உண்மையிலேயே எங்கிருந்து வந்தது, அதனுடைய பூர்வீகம் என்ன, மூலம் என்ன, அது யார்கிட்ட சொன்னது என்ன, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கேள்விகள் கேட்டா நம்மளுக்கு மேல இருக்கவா அப்படின்னா பதில் சொல்றதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. ஏன்னா அதை பத்தி ஒரு விவரமும் தெரியறது இல்ல. அதனால முதல்ல பாலகாண்டத்துல அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கதைகள், தெரியாத மூலங்கள் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கும் பார்ப்போம். முதல்ல என்னதான் கம்பனை இந்த இடத்துல நம்ம 2வதா கொஞ்சம் உட்கார வச்சிருந்தாலும் அவனை தொட்டுக்காம நம்ம இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு தாய்மொழியை கொண்டு இருக்கிற நாமோ அந்த கம்பனை தொட்டுக்காம, அவனுடைய சின்ன சின்ன கவிதைகளை தொட்டுக்காம நம்ம ராமாயணத்தை சொன்னோம்னா அது அழகாவும் இருக்காது. என்னோ ரொம்ப லட்சணமான பொண்ணு, அதிரூப சுந்தரி, அப்படியே தேவர்களே பார்த்தா சொக்கி விழுந்துருவா, அந்த அளவுக்கு ஒரு அதிரூப சுந்தரி. ஆனா அவ என்னதான் அதிரூப சுந்தரியா இருந்தாலும், அழகா அவ அப்படியே நின்னாலும் அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பா, அவளுக்கு நல்ல பட்டு வஸ்திரங்கள் அவளை தரிக்க வச்சு, அவளுக்கு அழகான ஆபரணங்கள் எல்லாம் சூட்டி, கை நிறைய தங்க வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் போட்டு, அவளுக்கு கால்ல நல்ல நூபுரங்கள் போட்டு, தலை நிறைய பூ வச்சு, கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டி, அழகான சிகப்பு திலகமிட்டு அவளை கொண்டு நிறுத்தினா அப்ப எப்படி இருப்பா? அந்த மாதிரி வால்மீகி எழுதினது ஒரு அதிரூப சுந்தரிக்கு ஈக்குவலான ஒரு காவியம். அத இந்த மாதிரியான நகைகள், பூக்கள் மூலமா எல்லாம் அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்திருக்கிறது கம்பர். அதனால அவருடைய ஒரு சில கவிதைகளையும் இங்க அங்கங்க தொட்டுப்போம். அவர் ஆரம்பத்துல சொல்றார், பகவானை எப்படி இந்த இடத்துல நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நான் அவரை சேவிக்கிறேன். எப்படி சேவிக்கிறேன் அப்படின்னு கம்பர் சொல்றார். ஒன்றாய் 2 சுடராய் 1 3 ஆகி, ஒன்றாத வேதம் ஒரு நாள் கொடு 5 ஆகி, அன்றாகி அண்டத்து அகத்தாகி புறத்துமாகி, நின்றான் ஒருவன் அவன் நீள் கழல் நெஞ்சில் வைப்பான். பகவான் திருவடியை முதல்ல சேவிச்சுடுறார். ஓகேவா? அவனை எப்படி எல்லாம் ஒரு அணு அப்படிங்கிற இதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இருவுயிர்களா இருக்கிற டபுள் சென்ஸ் ஆர்கன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தவனா 3வது விழி இருக்கிற ஒரு சாதாரண உயிரா முதல்ல தோன்ற ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பகவான் ஒவ்வொன்னா வளர்ந்து இப்ப இந்த மனுஷ ரூபத்துக்கு சேர்ந்திருக்கான்.
இப்படி வந்தவன் வெறுமை இல்ல, வெறும் மனித ரூபத்தால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க அணுவிலேந்து ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்துல இருக்க அண்டம் அத்தனையும் அவதான். அவன் இல்லாத இடம் அப்படிங்கறதே இந்த இடத்துல கிடையாது. அப்படிப்பட்டவனா இருக்கிறவன அவனுடைய தாளை முதலில் பணிகிறேன், அவனுடைய திருவடியை முதல்ல நான் சேவிச்சு விடுறேன்ப்பா, சேவிச்சுட்டேன்னாதான் எனக்கு அவனை பத்தி எழுதவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் இப்பெல்லாம் ஒரு சண்டையோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் ராமாயணம் அப்படிங்கிறது எதனால வந்தது அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். வால்மீகியும் இததான் சொல்லியிருக்கார். என்னன்னா, ராவணனால தேவர்கள் மனுஷா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் படுற சித்திரவதைகளுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவனோட அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. தேவர்கள் போய் பகவான் கிட்ட சொல்ற, சிவன் கிட்ட முதல்ல முறையிடுறா. ஏன்னா அவர் தானே எதையும் அழிக்கக்கூடியவர், அழிக்கும் கடவுள் இல்லையா? போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறார். முதல்ல, மகேஸ்வரா, எங்களால முடியலடாப்பா, இந்த ராவணம் படுத்துற பாடு தாங்க முடியல, தயவு செஞ்சு அவனை வதம் பண்ணி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் நிக்கிறார். சிவபெருமான் சொல்றார், ராவணனை அழிக்கிறதுக்கு திருமால் ஒத்தராலதான் முடியும். நீங்க எங்கிட்ட நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ, எல்லாரும் போய் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருங்கோ, அவரை போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவர்கிட்ட போய் வேண்டி நில்லுங்கோ, கை கூப்பி நில்லுங்கோ. அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் மனசு வச்சாலுடைய இந்த ராவணனை யாராலையும் அழிக்க முடியாது, என்னால் அவனை அழிக்க முடியாது அப்படின்னே சொல்றார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல எடுத்திருக்கா. சரியா? சோ அவர் நீங்க எல்லாரும் விஷ்ணு பகவான் கிட்ட போங்கோ அப்படின்னு சொல்றார். இவாளை ஒரு பக்கம் அனுப்பிட்டு சிவபெருமானும் பிரம்மனும் விஷ்ணுவ ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றா. என்ன அப்படின்னா, நீ ஒவ்வொரு லீலைகளுக்காக ஒவ்வொரு விஷயத்த நடத்துவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ராவணனுடைய தொல்லைகள் தாங்காம தேவர்கள் படுற கஷ்டங்களை நாங்க நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். அவ படுற கஷ்டங்களே எங்களால தாங்க முடியாம நாங்க இன்னைக்கு உன்னை பிரார்த்தனை பண்றோம். பகவானே, சீக்கிரம் இவனை நீ அழிச்சு இந்த லோகத்தை காப்பாத்து, தேவர்களை எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பிரம்மாவும் திருமால துதிக்கிறா. அவரை பிரார்த்தனை பண்றா. அவ ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் ஓடி வர. எப்படி? கருட வாகனத்துல ஓடி அவ எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறா. அவ எல்லாரையும் பார்த்த அடுத்த க்ஷணம் தேவர்கள் எதுக்கு நிக்கிறா? நின்ன காரியம் என்னவோ, ராவணனை அழிக்கணும், அதுக்கு வாங்க அப்படின்னு மகேஸ்வரன் கிட்ட அவர் சொல்லி இப்ப விஷ்ணு பகவானை பார்த்து துதிக்க வந்திருக்கா. ஆனா திருமால் அப்படியே ஜாஜ்வல்யத்தோட அந்த கருட வாகனத்துல நிக்கிறாராம். அவரை பார்த்த அடுத்த க்ஷணம் தேவர்கள் என்ன ஆனா அப்படிங்கறத கம்பர் சொல்றாரு பாருங்கோ. ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமா ஓடினர், உமகையான் அருண்டு ஓர்கிலார், வீடினர் அரக்கரின் சுவக்கும் விம்மலால் சூடினர் முறைமுறை தவளத்தாள் மலர். இவர் பண்ணதுதான் அவளும் பண்ணியிருக்கா. என்னடா அப்படின்னா, பகவானை பார்த்தாலும் அவளுக்கு கால் அவள் நிலத்துல படலம்போம் பார்த்தேல, அந்த மாதிரி இருப்பு கொள்ளல. அடடவ விஷ்ணு பகவான் வந்துட்டார், திருமால் வந்துட்டார், குதிக்கிறா, சந்தோஷப்படுறா, அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. அவ சந்தோஷத்தை எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியாம ஒருத்தர் பார்த்து ஆற தள்ளிக்கிறா, சிரிக்கிறா. தான் என்ன பண்றோங்கிறது தனக்கே தெரியாத மாதிரி பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க அரக்கர்கள் சிரிச்சுட்டு இருக்காங்க. பாரு பைத்தியம், எல்லாம் என்ன பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு அவா சிரிக்கிறாளாம். அந்த அளவுக்கு சிரிக்கிற மாதிரி இவா நடந்துக்கிறா. ஏண்டாப்பா அப்படி நடந்துக்கிறான்னா, திருமால் வந்துட்டார், அவருடைய திருவடி தொழணும், அவருடைய தாழ்மலர் எடுத்து இந்த காலில் தலையில வச்சுக்கணும், இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு, அவர் வந்துட்டார்னு சொல்லி பகவானை பார்த்தது இவா எதுக்காக இங்க ரெக்வஸ்டுக்கு நின்னாங்கிறத முதல்ல மறந்து விட்டா. என்ன காரணத்துக்காக பகவானை இப்ப சேவிச்சோம், பிரார்த்தனை பண்ணோம், அவர் எதுக்காக இங்க வந்தார், அதெல்லாம் மறந்துட்டு பகவானை பார்த்த சந்தோஷத்துல இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்ததும் எப்பவும் போல நம்ம சிவபெருமான் தேவேந்திரன் தலையில தட்டுறாரு. என்னத்துக்கு வந்த, அதை விட்டுட்டு வெறும் அவரை பார்த்த சந்தோஷத்துல மட்டுமே நீ முழுகிட்டு இருந்தானா பகவான் திரும்பி போயிடுவார்டா அப்படின்னு. அப்புறம் தான் தேவேந்திரனுக்கு தோன்றது, அச்சோ ராவணன் அழிக்கிறதுக்காகன்னா நம்ம கேட்கறதுக்கு ஓடி வந்தோம். உடனே எல்லாரும் காலில் விழற, பகவான் காலில் விழுந்துட்டு, இந்த மாதிரி ராவணனை வதம் பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்தாராம். அவருடைய மேனி எப்படி இருந்தது அப்படின்னு இந்திரன் சொல்றதா எடுத்துட்டா. எப்படின்னா, பகவான் கருட வாகனத்துல வராராம். துளப மாலை, நம்ம திருத்துழாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, துளசி மாலையை மாத்திரம் போட்டு இருக்காரா. கௌமோதகி, அது எப்பவும் பகவான் கிட்ட இருக்கிற ஒரு ஆபரணம், நவரத்ன கல்லு, அந்த கௌமோதகி மட்டும் இருக்கான். அதை ஒட்டி திருத்துழாய் மாலை, துளப மாலை இருக்கான். அவருடைய உடம்புக்கு அந்த துளப மாலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்திரனுக்கு என்ன ஆயிடுறதா, இந்த பகவான் இப்படி இருக்காரே, இதே ஒரு பொன்னாமரம் இருந்திருக்க கூடாதா அப்படின்ற ஆசை வந்துருக்கான். அந்த அளவுக்கு பகவான் அவ்வளவு அழகா இருக்காராம். அவரை பார்த்த அவருடைய அந்த கருநீல உடம்பு,
அந்த உடம்புல இருக்கிற இந்த நல்ல கரும்பச்சை கலந்த இந்த துளப மாலை, அதனுடைய அழக பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம திருப்பி ஓடி வந்து காலில் விழுந்து அவர்கிட்டயே கேக்குறாராம் தேவர்கள் எல்லாரும், பகவானே உங்ககிட்ட ஏதோ காரியத்துக்காக வந்தோம், என்ன காரியத்துக்காக வந்தோம்னு எங்களுக்கு நினைவுக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா உன் திருவடியை தொட்டா ஆஹா எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது தெரியறது. அதை தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஸ்மரணையோட நிமிந்தோம்னா உன்னை பார்த்து அடுத்த க்ஷணம் எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு உன்னை பாடி உன்னை சிந்து குழந்தை மாதிரி மனசுல வச்சிருந்து தாளாட்டி ஆடி இப்படியெல்லாம் இருக்கணும்னு பைத்தியக்காரத்தனமா தோன்றதே தவிர எதுக்கு வந்தோங்கிறது நினைவுக்கு வரமாட்டேங்கிறதே. முதல்ல எங்களுடைய சிந்தைய ஒரு நிலையாக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கேட்கிறார். பகவான் சிரிக்கிறார். அவருடைய சிரிப்பிலேயே தேவர்களுடைய சிந்தைகள் எல்லாம் நிலையாகிறது. அதுக்கப்புறம் அவ சொல்றா, பகவானே ராவணனுடைய தொல்லை தாங்க முடியல, அளவுக்கு மீறி கொடுமைகள் பண்றான், ஒருத்தர் ரெண்டு இல்ல பல பெண்கள் அவனால கஷ்டப்பட்டு இருக்கா, இன்னும் பட்டு இருக்கா. இதுல அவன் இந்த ஜாதி பெண்கள் அந்த குலத்தை சேர்ந்தவா அப்படின்னாலாம் பாரபட்சமே பாக்குறது கிடையாது. எல்லா பெண்களையும் கொடுமைப்படுத்துறான். ஆனா பார்த்தேன்னா அவனுடைய நாட்டுல அவனுக்கு நல்ல பேர். ஏண்டா அப்படின்னா நாட்டை நல்லா நிர்வாகிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நாட்டுல நல்ல பேர் வச்சிருக்காளே தவிர அவன் பண்ற கொடுமைகள் அந்த பெண்களுக்கும் தாங்க முடியல. அத்தோட இல்லாம தேவர்கள் எங்க எல்லாரையும் சும்மாவான சீண்டி வம்பிழுத்து இருக்கான். போருக்கு இழுத்து எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை திரும்பி ஓட வச்சு அவன் முன்னால எங்களால நிக்க முடியல. இந்த அளவுக்கு அவனுக்கு சக்தியை நீ கொடுத்து வச்சிருக்க, எங்களால நிக்க முடியல, தயவு செஞ்சு அவனை வதம் பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்த மாட்டியா, அதுக்காக நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பா, என்னன்னா பகவான் கிருஷ்ணாவதாரத்துல எல்லா லீலைகளும் பண்ணார் தானே, எதனால ராமாவதாரத்துல மனுஷனாவே தோன்றினார், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா ராவணன் நமக்கு எல்லாரும் தெரியும், இந்த சிசுபாலன், தந்தவக்ரன், ராவணன், விபீஷன், கும்பகர்ணன், இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியா துவாரபாலகர்கள் பிறக்கிறா இல்லையா. அந்த துவாரபாலகர்கள் சாபத்தால பிறக்கிறா. அப்படி பிறந்த ராவணன் ஒரு பெரிய தவம், ரொம்ப பெரிய காலத்துக்கு தவம் இருக்கான். இருந்து என்ன வாங்கிக்கிறான் அப்படின்னா தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் யாராலையும் என்ன அழிக்கவே முடியக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடு. அப்ப சிவபெருமான் சொல்ற, இந்த வரத்தை கொடுக்க என்னால முடியாது, இந்த வரம் வேணும்னா நீ பிரம்மனை நோக்கி தவம், அவராலதான் இப்பேற்பட்ட வரங்களை தர முடியும், என்னால முடியாதுடாப்பா. அப்படி உனக்கு வேணும்னா நல்ல அஸ்திரங்கள் கொடுக்குறேன், சஸ்திரங்கள் கொடுக்குறேன், உனக்கு நல்ல தேகர் பலம் கொடுக்குறேன், நல்ல ஞானம் கொடுக்குறேன், இதெல்லாம் நான் பண்றேன், ஆனா நீ கேட்ட வரத்தை கொடுக்க என்னால முடியாது, நீ பிரம்மாவை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்லிடுற. அடுத்தது ராவணன் பிரம்மா கிட்ட போறான், பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கான். அவர்கிட்டையும் இதேதான் கேட்கிறான். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் இவாளால எனக்கு மரணம் நேரப்படாது அப்படிங்கிற வரத்தை பிரம்மா கிட்ட கேட்டு வாங்கின்றான். பிரம்மா அவனுடைய ரொம்ப கடுமையான தவத்தால மனம் குளிர்ந்து கொடுத்துடுற. தவத்துக்காக மனம் குளிர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்கறான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. என்ன அப்படின்னா இந்த வரத்தை தன்னை கொடுக்க வைக்கிறதும் அந்த திருமால் ஹரி, அவன் தான், பகவான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன் கொடுக்க வைக்கிறான்? அவன் அடுத்து பின்னால ஏதோ ஒரு லீலை பண்ண போறான், அதுக்கு என்ன உபயோகம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது பிரம்மனுக்கு தெரியும். அதனால பிரம்மன் அந்த வரத்தை கொடுத்துடுறான். சோ இப்ப பாத்தீங்கன்னா பகவான் எந்த ரூபத்திலயும் வர முடியாதா, தேவர்கள்ல ஒத்தரா இருந்து அவனை வதம் பண்ண முடியாது, கந்தர்வனா பறக்க முடியாது, யக்ஷ குலத்துல பறக்க முடியாது, ஒரு அசுரரா பகவான் பறக்கவே மாட்டார், ராட்சசனா பறக்க மாட்டார். அதனால இப்ப இந்த எந்த விதத்திலையும் வர முடியாது. அப்படின்னா எப்படி வர்றது? ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு மனித ஸ்வரூபத்துல மானுடனாதான் இந்த ராவணனை வதம் பண்ணி ஆகணும். இன்னொன்னு, மானுடனை விட அவன் கொஞ்சம் உயர்வான ஒரு இது உடையவன் இல்லையா. அவன் கிட்டத்தட்ட அசுரர்களுக்கு நிகரானவன். அவன் அப்படி இருக்கும் போது அவனுக்கு மானுடர்கள் மேல எப்பவுமே ஒரு இலக்காரமான எண்ணம் உண்டு. ஆஃப்டர் ஆல் இவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. சோ அந்த எண்ணத்தை வதைக்கணும், யாரையுமே கண்ணால பார்த்துட்டு உயர்வு தாழ்வு நம்ம ஏற்படுத்திக்க கூடாது மனசுல அப்படிங்கறதையும் பாடமா புகட்டணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் மனுஷ ரூபமா அவர் வர. அதாவது பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிதாமகர், பீஷ்ம பிதாமகர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மாவுக்கும் பிதாமகர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அவர் அவருடைய இந்த ராமருடைய இந்த அவதாரம் வருது அப்படின்னு உடனே பிரம்மா அடுத்த நிமிஷம் சொல்றார், என்னோட அம்சமா ஜாம்பவான் அங்க வந்துடுவார், கரடியின் தலைவனா ஜாம்பவான் அங்க அவதாரம் எடுத்துடுவார். பகவானே, நான் ஜாம்பவானை என்னுடைய அம்சமா அனுப்பிடுறேன் அப்படிங்கிறார். கற்பகத்தரு, அப்சரஸ் இதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற தேவர்களுடைய தலைவன் இந்திரன், அவன் என்ன சொல்றான், என்னுடைய அம்சமா
பாக்குற பகைவன் எல்லாம் நடுங்கணும். அப்படிப்பட்ட ஒரு வானர தலைவன் வாலி, அவனையும் அவனுடைய புள்ள அங்கதன், இவா 2 பேரையும் என்னுடைய அம்சமா நான் கொடுக்கிறேன், இவா 2 பேரையும் நான் கொடுக்கிறேன் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பகவான் காலில் விழறான். அடுத்தது சூரிய பகவான், சூரிய பகவானுடைய அம்சமா அப்படியே தகதகற்ற ஜுவலிப்போட சுக்ரீவன் தோன்றினான். அடுத்தது சிவன் அவருடைய அம்சமாக வாயு தேவனுடைய அருளால கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிள்ளையா நமக்கு இவர் ஆஞ்சநேயர் வர. நம்ம எல்லாரும் ஜென்ரலா வாயு புத்திரன் அப்படின்னு அவரை கொண்டாடுறோம், உண்மைதான். ஆனா அந்த வாயு புத்திரன் இந்த அளவுக்கு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீரத்தோடையும் தேக பலத்தோடையும் பலவித கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு சாதுரியத்தோடையும் பிறந்ததுக்கு காரணம் சிவன் நான் நேரடியா இங்க அவதாரம் பண்ண முடியாதாம், பகவான் வரும்போது அவர் எந்த அம்சமாவும் வர முடியாதுங்கிறதுனால சிவன் தன்னுடைய அம்சத்தை வாயு ரூபத்துல கொடுக்கிற. அக்னியின் வம்சமா வானர வீரன் நீலன், நலன் நீலன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நீலன் அக்னியோட அம்சமா வந்தவன். அதுக்கடுத்தது தேவ பிரஜாபதி விஸ்வகர்மா இருக்கார் இல்லையா, அவருடைய அம்சமா நலன் வந்தான். நீலன் அக்னி அம்சம், தேவ பிரஜாபதி விஸ்வகர்மாவுடைய அம்சம் நலன். இவா எல்லாம் நமக்கு வானரர்களா ராமருக்கு அங்க கைங்கரியம் பண்றா இல்லையா. அடுத்தது பூமாதேவி என்ன பண்றா, நீ போறேன்னா அப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை, பூமாதேவியோட அம்சமா சீதா பிராட்டியா நான் அங்க வரேன், க்ஷீரத்வஜ ஜனகருக்கு நான் அவர் கையில கிடைக்கிறேன், அவருக்கும் சுனைனா தம்பதிக்கும் நான் கிடைச்சு அவ கையில நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் சொல்றா. இப்படி பகவான் இங்க வரேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவ அவருக்கு அசிஸ்டன்ட்க்கு ரெடி ஆயிட்டா. அத்தனை பேரும் இங்க வந்துடுறா. எப்படி இப்ப இவெல்லாம் இங்க வந்தாச்சு, அடுத்து ராமர் வரணும், சீதா தேவி வரணும். இப்போ இந்த இடத்துல பூமியில தசரதன் அவனுக்கு வாரிசு வேணும் அப்படிங்கறதுனால அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். நிறைய பேர் என்ன சொல்றான்னா தசரதனுக்கு குழந்தைகளே கிடையாது, இந்த புத்திரகாமேஸ்வரி யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தைகள் பிறக்கிறா அப்படின்னு சொல்லி. அது தவறு. வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்கிறது படி தசரதனுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு, சாந்தா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை உண்டு. அந்த குழந்தைய கௌசல்யா, அவருடைய 3 மனைவி இருக்காளியா, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. அதுல கௌசல்யாவோட சகோதரி வர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கா. அவளை ரோமபாதர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. அந்த வர்ஷினிக்கும் ரோமபாதருக்கும் குழந்தையா தத்தம் கொடுத்துடுறா. இந்த சாந்தான்ற குழந்தைய இவா தத்தம் கொடுத்துடுறா. அந்த குழந்தையதான் ரிஷிஸ்ருங்கர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ரிஷிஸ்ருங்க முனிவர் அந்த சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ரிஷிஸ்ருங்கர் கிட்டையும் வசிஷ்டர் கிட்டையும் போய் பிச்சை கேட்டு நிக்கிறான் தசரதன். எனக்கு இந்த நாட்டை ஆளறதுக்கு அடுத்து ஒரு ஆண் வாரிசு இல்லாம இருக்கேனே, எனக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, தவ சிரேஷ்டர்களாகிய நீங்க நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, எனக்கு அதுக்கான இதை பண்ணி கொடுங்கோ, காரியத்தை பண்ணி கொடுங்கோ, அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறார். அத நின்னதும் அவர் எப்பவும் போல சொல்றார், வசிஷ்டர் நீ புத்திரகாமேஸ்வரி யாகம் பண்ணணும்பா, நீ யாகம் பண்ணு, உனக்கு நல்ல தவசீலர்கள் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தசரதன் யாகத்தை புத்திரகாமேஸ்வரி யாகத்தை பண்றான். அந்த யாகத்தின் பலனா பாயசம் கிடைக்கிறது. அதை குடிச்சு கோசலை, கைகேயி, சுமித்ரா 3 பேரும் குடிக்கிறா. இதுல கோசலைக்கு ராமன் பிறந்தான், கைகேயிக்கு பரதன் பிறந்தான், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் பிறந்தான். இதுல கம்பனுக்கும் வால்மீகிக்கும் ஒரு சின்ன பேதம் இருக்கு. கம்பநாட்டாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் இவர் கோசலைக்கு திருமால் மகனா பிறந்தார், அப்படியே டைரக்டா அவதாரம் வந்துட்டார். இவர் லக்ஷ்மணர் ஆதிசேஷன், அவர் சுமித்ராவுக்கு பிறக்கிறார். பரதன் சத்ருக்னன் 2 பேரும் சக்கரத்தாழ்வார் பாஞ்சஜன்யம், இது 2ம் அவா 2 பேரும் அண்ணன்களா சுமித்ராவுக்கும் கைகேயிக்கும் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பநாட்டாழ்வார் எடுக்கிறார். ஆனா வால்மீகி அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த அந்த இது பாயசம் கொண்டு கொடுக்குறாளோன்னு, யஜ்யத்துல இருந்து கிடைக்கிற பாயசத்தை கொண்டு கொடுக்குறாளோன்னு முதல்ல அந்த பாயசத்தை எடுத்துட்டு ஓடுறாராம் கோசலை கிட்ட. போன உடனே அவளுக்கு முதல்ல பாதியை குடிச்சு விடுறார். அவ பாதி பாயசத்தை குடிச்சு விடுறான். அதுக்கு அடுத்தது நேரா சுமித்ரா கிட்ட போறார். சுமித்ரா கிட்ட போய் அவளுக்கு கொஞ்சம் பாயசத்தை கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது மறுபடியும் கைகேயி கிட்ட வர்றார், அவளுக்கும் குடுத்துடுறார். குடிச்சது போக கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு, ஐயோ இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கே, அவளுக்கு ரொம்ப பிரியமான பத்தினி சுமித்ரா. அதனால பாக்கி இருக்கிறத மறுபடியும் அம்மா ஆட்டுல எப்பவுமே நம்ம கடைக்குட்டிக்கு தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், அதே மாதிரி கொண்டு போய் சுமித்ராவுக்கு பாக்கிய கொடுத்துடுறாரு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா வால்மீகி என்ன சொல்றார்,
ஒரு கடம் பானை, ஒரு பானையில வந்த பாயசம் அத நாளா பிரிச்சுட்டா அதுல முதல் பாதி பங்கு அப்படியே கோசலைக்கு போனதுனால பாதி திருமாலின் பாதி சக்தியோட ராமன் பிறந்தான். அதுக்கப்புறம் பாக்கி 3 பேரும் மீதி 3 பாகங்களையும் எடுத்துட்டு 3 பாகத்துக்கான சக்தியையும் எடுத்துட்டு பிறந்தா. இப்படிதான் நமக்கு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு.